ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, உன் சுயத்தை இழக்காதே. ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க, சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு ரெண்டு பேர். இதில் சுரேஷ் இளகிய மனம் உள்ளவன், ரமேஷ் எதை பற்றியுமே கவலைப்படாதவன். சுரேஷ் யார் உதவி கேட்டாலும் செய்வான். ரோட்டில் யாராவது பிச்சை எடுத்து கொண்டு இருந்தா அவங்களுக்கு காசு தருவான். நாய்களுக்கு உணவளிப்பான். ரோட்டில் கனமான பொருட்களை யாராவது வயசானவங்க தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு உதவி செய்வான். யாராவது பிரெக்னென்ட் லேடியோ வயசானவங்களையோ பார்த்தா பேருந்தில் நின்று கொண்டு வந்தா அவங்களுக்கு எழுந்து இடம் கொடுப்பான். ரமேஷ் இதுக்கு அப்படியே நேர் எதிரானவன். வயதானவர்களை பேருந்தில் பார்த்தாலே அப்போதுதான் கால் மேல காலை போட்டு அவங்களுக்கு முன்னாடி உட்காருவான். ரோட்டுல பிச்சைக்காரங்களை பார்த்தா திட்டுவான். நாய்களை கண்டா கல்லால அடித்து துரத்துவான். மேலும் சுரேஷுக்கு எப்பொழுதும் அட்வைஸ் செய்து கொண்டே இருப்பான். இப்படி எல்லாருக்குமே நீ உதவி செஞ்சுட்டே இருந்தா அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு. இதை பார்த்த நாரதர் கடவுள்கிட்ட சொன்னாரு, ரமேஷ் சொல்றது 100% உண்மைதானே. சுரேஷ் நல்லவன் தான். ஆனா சுரேஷுக்கு இதுவரைக்கும் எந்த நல்லதும் நடந்ததே இல்லை. அவன் வாழ்க்கை துன்பமாகவே நகர்ந்துட்டு இருக்கு. அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. எல்லாமே தோல்விதானே. ஆனா ரமேஷ் நாயை கல்லால் அடிச்சு விரட்டினாலும் அவன் வாழ்க்கை சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கு. அனைத்து நல்லதுமே அவனுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பெரிய கம்பெனில வேலை, கை நிறைய சம்பளம் இப்படின்னு அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். கடவுளே, இது என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்டாரு. அதற்கு கடவுள் சொன்னாரு, எல்லாருக்குமே தகுந்த நேரத்துல தகுந்த இடத்துல ஒரு வாய்ப்பு ஒன்று வழங்கப்படும். அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் மேன்மை அடையும் அப்படின்னு கடவுள் சொன்னார். நாரதருக்கு இது ஒண்ணுமே புரியவே இல்லை. ஒரு நாள் சுரேஷ், ரமேஷ் ரெண்டு பேருமே ஒரு பேருந்துல சந்தித்து கொண்டாங்க. சுரேஷ் அவன் வாழ்க்கையை நினைச்சு சோகமாக உட்கார்ந்துட்டு இருந்தான். பக்கத்துல ரமேஷ் மகிழ்ச்சியோட இருந்தான். மீண்டும் அதே அட்வைஸ், நீ மற்றவருக்கு உதவி செஞ்சதுல தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்க. இது சுயநல உலகம். நம்ம வாழ்க்கை என்று நாம வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னான் ரமேஷ். இல்ல, நாம் செய்யும் நல்லது ஒரு நாள் நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு வாதாடினான் சுரேஷ். அவன் முடிக்கிறதுக்குள்ள பேருந்துல ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தி ஏறினான். பேருந்து கூட்டமா இருந்ததால அவள் இவர்களுக்கு அருகே வந்து நின்று கொண்டிருந்தா. சுரேஷ் எழுந்து அவர்களுக்கு இடம் கொடுக்க நினைக்கையில அவனது மனம் கொஞ்சம் ரமேஷ் சொன்னதை கேட்டது. இப்போ இடம் கொடுத்து என்ன ஆக போகுது? உன் நண்பன் ரமேஷ் சொல்வது சரிதானே. எல்லாருக்குமே உதவி செய்வது தான் இப்படி ஆகிட்ட அப்படின்னு அவனோட மனசு அவனுக்கு சொல்லிட்டு இருந்தது. அந்த மனதின் குரல் சுரேஷை ரொம்பவே உலுக்கியது. அமைதியாக உட்கார்ந்து கொண்டே இருந்தான், எழுந்து கொள்ளாம. இப்போது ரமேஷ் சுரேஷ் கிட்ட சொன்னான், நல்லது செஞ்சா நன்மை கிடைக்கும்னு சொன்னியே, இப்போ இந்த பெண்ணுக்கு நான் இடம் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று அந்த பெண்ணுக்கு இடமும் கொடுத்தான். உடனே மறைந்து நின்ற பலர் எழுந்து முன்னாடி வந்து நின்னாங்க. அது ஒரு டிவி ஷோ, சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. மனிதாபிமானம் இறந்து விட்டதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குள்ள இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு ஒரு பெண் சிரிந்து கொண்டே வந்து அவர்கள் முன்னாடி நின்றாங்க. அனைவருமே ரமேஷை பாராட்டினாங்க. அதே சமயம் இடம் கொடுக்காத சுரேஷிடம் மனிதாபிமானம் பற்றி பாடம் எடுத்தாங்க. ரமேஷின் மனதை பாராட்டி அவனுக்கு 50,000 பரிசையும் கொடுத்தாங்க. ஒரு வாரத்துல அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ரமேஷை மக்கள் பாராட்டினாங்க, சுரேஷை காரி துப்புனாங்க. இப்போ நாரதர் திரும்பவும் கடவுள்கிட்ட போய் நின்னாரு. இது என்ன நியாயம்? இத்தனை வருஷம் நல்லவனாகத்தானே இருந்தான் சுரேஷ். ஒரே ஒரு சம்பவத்தால அவன் ஊர் முழுவதும் கெட்டவனாக மாறிவிட்டானே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதற்கு கடவுள் சிரித்து கொண்டே சொன்னாரு, நல்லவைகள் தீயவைகள் அப்படின்றது அவர்கள் மனதை பொறுத்தது. இன்னைக்கு ரமேஷை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்லது செஞ்சதுனால அவனுக்கு நிறைய வரவேற்புகள் கிடைச்சிருக்கு. அதனால அவன் நல்லவனாகவே மாற ஆரம்பிச்சிட்டான். அடுத்தடுத்து நல்லது செய்தா எவ்வளவு வாழ்க்கையில நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சுரேஷ் மூலமாக அவன் புரிந்து கொண்டான். ஆனா சுரேஷ் கெட்ட விஷயத்த அவன் சொல்லும் போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவனோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா கரை படிய ஆரம்பிச்சது. அந்த கரை உள்ள நுழைஞ்சதுனால தான் அவன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான். அவன் அவனோட வாழ்க்கைய மற்றவர்கள் சொல்வதை கேட்காம அவனே அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை இன்னைக்கு சிறப்பானதாக மாறி இருக்கும். அடுத்தவர்கள் சொல்லும் பேச்சை கேட்டுதான் நம்ம வாழணும் அப்படின்னா 6வது அறிவு என்று மனிதனுக்கு எதற்காக ஒன்று கொடுக்கப்பட்டது. அதை தவறாக சுரேஷ் பயன்படுத்தியதுனாலதான் இன்னைக்கு அவன் இதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாரு கடவுள். இதை கேட்ட அந்த நாரதர் அப்பொழுதுதான் தெளிவு பெற்றார். உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழுங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டே இருங்க. அதற்கான பலன்கள் ஏதோ ஒரு நாள்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும். அடுத்தவர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க போக்கை நீங்க மாத்தினீங்க அப்படின்னீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே கடினமாகத்தான் இருக்கும். நல்ல வழியில போகும் பாதை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனா நாம போய் சேர்ற இடம் கோவிலாக அமையும்.
கெட்ட வழியில் போகும்போது சந்தோஷங்கள் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் போய் சேரும் இடம் ரொம்பவே நரகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் சுயத்தை மட்டும் எந்நாளும் இழந்து விடாதீங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.